ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்மா விருதுகள் 2026. ஸோ இந்தியாவுடைய மிக உயரிய குடிமை விருதுகளில் ஒன்று. ஸோ ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட், பாரத ரத்னாவுக்கு அப்புறமா உயரிய விருதுகள் அப்படின்னா பத்மா விருதுகள் தான். குடியரசு தினத்துக்கு முந்தைய நாள் இந்த பத்ம விருதுகள் அறிவிப்பாங்க. அதன்படி தான் 2026க்கானது அறிவித்தாங்க. இப்போ அது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ கலை, கல்வி, தொழில், இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, சமூக சேவை, பொது விவகாரங்கள், இந்த துறைகளில் சாதனை படைத்தவங்களுக்கு, இந்த துறைகளில் சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு இந்த பரிசுகள் வழங்கப்படுது. 3 பிரிவுகளில் வழங்கப்படுது. பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. 2வது மிக உயரிய குடிமை விருது அப்படின்னா பத்ம விபூஷன். அடுத்ததாக 3வதாக பத்மபூஷன் வரும். 4வதாக பத்மஸ்ரீ அவார்டு வரும். இந்த விருதுகள் எப்போலேருந்து வழங்கிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1954 பாரத ரத்னாவோடு சேர்ந்து தான் இந்த விருதுகள் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 54லேருந்து தான் முதல் முறையாக இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருது. ஸ்டார்டிங்கில் இதோட பேர் பத்ம விபூஷன், பூஷன், பத்மஸ்ரீ அந்த மாதிரி இல்லை. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பஹ்லே வர்க், தூஷ்ரா வர்க், தீஷ்ரா வர்க் அப்படின்னு இருந்தது. அதை தான் 1955 பேர் மாற்றினாங்க. பஹ்லா வர்க் அப்படிங்கிறத பத்ம விபூஷன் அப்படின்னும், தூஷ்ரா வர்க் அப்படிங்கிறத பத்மபூஷன் அப்படின்னும், தீஷ்ரா வர்க் அப்படிங்கிறத பத்மஸ்ரீ அப்படின்னும் சொல்லி பெயர் மாற்றிருப்பாங்க 1955. 1954 முதல் முறையாக இந்த விருதுகள் வழங்கப்பட்டது இல்லையா? அது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா பத்ம விபூஷன் 6 பேருக்கும், பத்மபூஷன் 23 பேருக்கும், பத்மஸ்ரீ விருதுகள் 19 பேருக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ 2026 விருதுகளுக்கு வருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 131 விருதுகளுக்கு அங்கீகாரம் அளிச்சிருந்தாங்க. அதில் 2 டியோ கேசஸ் அப்படின்னா ஒரு விருது தான் 2 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. பட் விருது 1 அப்படின்னு தான் கவுண்ட் பண்ணிப்பாங்க. 4 பேருக்கு விருது கொடுத்துருக்காங்க, 2 செட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா விருது 2 தான். அதை வாங்கினவங்க 4 பேர் அந்த மாதிரி. இப்போ 2026 பத்ம விபூஷன் 5 பேருக்கும், பத்மபூஷன் 13 பேருக்கும், பத்மஸ்ரீ அவார்டு 113 பேருக்கும், மொத்தமாக 131 விருதுகள், பத்ம விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. இதில் போஸ்டுமஸ் அவார்ட்ஸ், அதாவது மறைவுக்கு அப்புறமா வழங்கப்பட்டது அப்படின்னா 16 பேருக்கு கொடுத்துருக்காங்க. உமன் அவார்டிஸ், பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 19 பேரும், வெளிநாட்டினர், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் 6 பேருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பத்ம விபூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா பத்ம விபூஷன் 5 பேருக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாரும் இல்லை. இருந்தாலும் முக்கியமானவங்க யார் யார் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மகாராஷ்டிராவை சேர்ந்த பிரபல பாலிவுட் நடிகரான மறைந்த தர்மேந்திரா, போஸ்டுமஸ் தான். எந்த ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோன்னா கலை, சினிமா ஃபீல்டுக்காக கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். அடுத்ததாக கேடி தாமஸ், இவர் கேரளாவை சேர்ந்தவர். உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி. ஸோ அவருக்கு தான் பப்ளிக் அஃபேர்ஸ் ஃபீல்டுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த வயலின் கலைஞரான என் ராஜம், ஸோ ஆர்ட் ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கேரளாவை சேர்ந்த பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான பி நாராயணன். ஸோ அவருக்கு எஜுகேஷன், லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன் ஃபீல்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக கேரளாவுடைய முன்னாள் முதல்வராக இருந்த மறைந்த அச்சுதானந்தனுக்கும் பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ பத்ம விபூஷன் 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பத்மபூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 13 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதில் தமிழகத்தை சேர்ந்தவங்க 2 பேர். ஸோ அதில் முக்கியமானவங்க யார் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அல்கா யானிக், இவங்க புகழ்பெற்ற பின்னணி பாடகி, மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க, ஆர்ட் ஃபீல்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பகத்சிங் கோஷ்யாரி, உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர். கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி, மெடிசின் ஃபீல்டில் தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு. கேரள நடிகரான மம்முட்டிக்கு ஆர்ட் ஃபீல்டில் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது அமெரிக்க வாழ் இந்தியரான டாக்டர் நோரி தாத்ரேடுக்கு மெடிசின் ஃபீல்டில் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக தமிழ்நாட்டை சேர்ந்த எஸ்கேஎம் மயிலானந்தன், அவருக்கு சமூக பணிக்காக பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஷடாவதானி ஆர் கணேஷ், கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வரான மறைந்த சிபு சோரனுக்கும்
பத்மபூஷன் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் மகாராஷ்டிராவை சேர்ந்த உதய் கோடக், அவருக்கும் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஃபீல்டுக்காக பத்மபூஷன் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதே போல் பப்ளிக் அஃபேர்ஸ் ஃபீல்டில் விகே மல்ஹோத்ரா அப்படின்றவர், இதுவும் வந்து போஸ்தமஸ், டெல்லியை சேர்ந்தவர். அடுத்ததாக கேரளாவை சேர்ந்த வெள்ளப்பள்ளி நடேசன் அவருக்கும் யூஎஸ்ஏவை சேர்ந்த விஜய் அமிர்தராஜுக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்காகவும். அடுத்ததாக மகாராஷ்டிராவை சேர்ந்த ஃபியூஸ் பாண்டே, இதுவும் வந்து இறப்புக்கு அப்புறமா போஸ்டமஸாக கொடுக்கக்கூடியது. எந்த ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலை. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பத்மபூஷன் விருதுகள். அடுத்ததாக பத்மஸ்ரீ விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 113 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாதவன், நடிகர் மாதவனுக்கும், அடுத்ததாக இந்திய கிரிக்கெட் உமன்ஸ் கிரிக்கெட் டீமோடைய கேப்டனான ஹர்மன் பிரீத் கவுருக்கும், இந்திய கிரிக்கெட் வீரரான ரோஹித் சர்மாவுக்கும், அடுத்ததாக பிரவீன் குமார், இவர் வந்து பேரா அத்லட், அவருக்கும், உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். ஹரியானாவை சேர்ந்த சவிதா புனியா, இந்திய மகளிர் தேசிய ஹாக்கி அணியோடைய முன்னாள் கேப்டன், கோல் கீப்பராக இருந்தவங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இவங்க உட்பட 113 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது யார் அப்படிங்கிறத இந்த லிஸ்ட்டு வந்து இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த டியோ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது 2 பேருக்கு ஒரு விருது கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் காயத்ரி பாலசுப்ரமணியன், ரஞ்சனி பாலசுப்ரமணியன், தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேருக்கும் பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதே போல் இந்த லிஸ்ட்லேயே 102வது ஸ்ரீ ராமச்சந்திர கோட்போல், சுனிதா கோட்போல், இவங்களுக்கு வந்து மெடிசன் ஃபீல்டில் இவங்க 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு விருது, பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது யார் யார் முக்கியமானவங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த குரூப் எக்ஸாம்ஸில் ரொம்ப முக்கியமானவங்களது கேட்பாங்க. மற்ற எக்ஸாம்லாம் இருக்கும் இல்லையா, டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ், கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ், இதெல்லாம் எது வேணாலும் கேட்பாங்க. ஸோ அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. 2026 பத்ம விருதுகள் அப்படின்னு பார்த்தோன்னா 13 தமிழர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேருக்கு பத்மபூஷனும் 11 பேருக்கு வந்து பத்மஸ்ரீ விருதும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. பத்மபூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கேஆர் பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு, கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி 50 வருஷத்துக்கும் மேலே மருத்துவ சேவையில் வந்து ஈடுபட்டுட்டு வராரு. இரைப்பை குடல் நோய் பிரிவு சிறப்பு டாக்டராக இப்போ பணிபுரிஞ்சிட்ருக்காரு. இவருக்கு ஏற்கனவே 2007 இவரோட சேவையை பாராட்டி பத்மஸ்ரீ விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருந்தது. இப்போ பத்மபூஷன் விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எஸ்கேஎம் மயிலானந்தன், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த எஸ்கேஎம் குழும நிறுவனர் தான் மயிலானந்தன். சமூக சேவை பிரிவில் இவருக்கு பத்மபூஷன் விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவருக்கு ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா 2013 இவரோட சமூக சேவையை கௌரவிக்கிற வகையில் பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ பத்மபூஷன் விருதுக்கு வந்து தேர்வாகியிருந்தார். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பத்மஸ்ரீ விருது பெறக்கூடிய தமிழர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா காயத்ரி மற்றும் ரஞ்சனி கர்நாடக இசை கலைஞர்களாக அறியப்படுறாங்க. சகோதரிகள் இவங்க 2 பேரும் 30 ஆண்டுகளாக இசைத்துறையில் வந்து இருக்கிறாங்க. ஸ்வரதூரா அப்படின்ற புதிய அணுகுமுறையை வந்து பயன்படுத்திட்டு வராங்க. இவங்களுக்கு தான் பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக HV ஹண்டே மருத்துவ பிரிவில் வந்து வழங்கப்பட்டிருக்கு. சென்னையை சேர்ந்தவர். ஸோ எம்ஜிஆரோடைய ஆட்சி காலத்தில் 2 முறை சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் இவர். HV ஹண்டே தமிழகத்தில் போலியோ, இந்த தட்டம்மை ஒழிப்பில் பங்காற்றியிருக்காரு. அதே மாதிரி பச்சிளம் குழந்தைகளுடைய இறப்பு விகிதத்தை குறைக்கிறதுக்கான நடவடிக்கையும் இவர் எடுத்திருக்காரு. நிறைய ஆரம்ப சுகாதார நிலையங்களை வந்து கட்டமைச்சிருக்காரு. இவருக்கும் வந்து பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ராமசாமி வேளாண் விஞ்ஞானி, இயற்கை வேளாண்மைக்கு ஆதரவாக இவருடைய செயல்பாடுகள் இருந்தது. வேளாண் உயிர் தொழில்நுட்பம், உரநீர் பாசனம், உயிர் எரிவாயு வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நிறைய கொள்கை வடிவமைப்பில் இவர் வந்து பங்காற்றியிருக்காரு. ஸோ இவருக்கும் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக விஜயகுமார், முன்னாள் IPS அதிகாரி. உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், வீரப்பன் சந்தன கடத்தல் வீரப்பனை சுட்டு கொண்டவர். ஸோ அந்த கேங்கில் இவர் ஒருத்தர். இவருக்கும் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன், கலை துறையில் வழங்கப்பட்டிருக்கு. திருமுறை பஜனை பாடல்களில் இவர் வந்து தனித்த அடையாளம் கொண்டவர். 60 ஆண்டுகளுக்கு மேலாக இவருடைய இசை பயணம் இருக்குது. ஸோ அதுக்காக கௌரவிக்கிற வகையில் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக புண்ணியமூர்த்தி
நடேசன் மருத்துவ துறையில் இவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. கால்நடை மருத்துவர். ஸோ ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணாமல் மூலிகை சிகிச்சை முறைகளை வந்து உருவாக்கி பயன்படுத்தினார். ஸோ 8,00,000க்கும் மேற்பட்ட மாடுகளுக்கு வந்து இது வரைக்கும் சிகிச்சை அளிச்சிருக்காரு. ஸோ இவருடைய சேவையை பாராட்டுற வகையில் தான் பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஆர் கிருஷ்ணன். இது வந்து போஸ்டுமஸ், மறைவுக்கு அப்புறமா கொடுக்குறாங்க. கலை பிரிவில் 3000 ஆண்டுகள் பழமை வந்த குறும்பா ஓவிய கலையை மீட்டெடுத்த ஓவியர் அப்படின்னா ஆர் கிருஷ்ணன். ஸோ இயற்கை வண்ணங்களை வந்து பயன்படுத்தி நிறைய ஓவியங்களை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ அதுக்காக வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ராஜஸ்தபதி கலியப்ப கவுண்டர். ஸோ இவருக்கு கலைத்துறையில் வழங்கப்பட்டிருக்கு. வெண்கல சிலை வடிவமைப்பாளர். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அவருடைய கலை பயணத்தில் இருக்கார். நிறைய வெண்கல சிலைகள் படைப்புகளை வந்து உருவாக்கியிருக்காரு. 100க்கும் மேற்பட்ட கோயில்களோட திருப்பணிகளில் பங்கேற்றிருக்கார். ஸோ இவருக்கும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக சிவசங்கரி. 2022 சரஸ்வதி சம்மான் விருது வந்து இவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. தமிழ் ரைட்டர் சிவசங்கரிக்கு சூரிய வம்சம் அப்படின்ற பயோகிராஃபிக்காக வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அவங்களுடைய சுயசரிதைக்காக சரஸ்வதி சம்மான் விருது 2022. இப்போது பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. தமிழ் இலக்கிய உலகில் முக்கியமான எழுத்தாளர். 30க்கும் மேற்பட்ட நாவல்கள், 150 சிறுகதைகள்லாம் எழுதியிருக்காங்க. அடுத்ததாக திருவாரூர் பக்தவட்சலம். கலைத்துறையில் இவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. மிருதங்க இசை மேதை. தஞ்சாவூர் பாணி மிருதங்க இசையில் தனித்திறன் கொண்ட கலைஞர் இவர். ஸோ இவருடைய சேவையை பாராட்டுற வகையில் விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் வி காமக்கோடி. ஸோ ஐஐடி மெட்ராஸோடைய டைரக்டராக இருக்கார். மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய கணினி சிப்பை முதன்முறையாக சக்தி அப்படின்ற பெயரில் உள்நாட்டிலேயே உருவாக்கியவர் இவர். இவருக்கு பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் அந்த ஃபீல்டில். அடுத்ததாக தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர் ராமமூர்த்தி ஸ்ரீதருக்கு பத்மஸ்ரீ விருது வந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்திய சமூக வானொலியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். கோவையில் வந்து வசிக்கிறாரு. சமூக வானொலி சேவையை தொடங்குறதுல முன்னோடியாக செயல்பட்டவர் இவர். ரேடியோ ப்ராட்காஸ்டிங் அப்படின்ற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. டெல்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸ்டேட் அதில். ஸோ நாட்டிலே முதல் சமூக வானொலி நிலையத்தை ஆரம்பித்தவர் இவர். குழந்தைகளுக்கான மிகப்பெரிய தொடர்கதையை 18 மொழிகளில் வானொலியில் வழங்கியிருக்காரு. ஸோ இவருடைய சேவையை பாராட்டுற வகையில் இவருக்கு பத்மஸ்ரீ விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியை சேர்ந்த பழனிவேலுக்கு விளையாட்டுத்துறையில் பத்மஸ்ரீ விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. சிலம்பம் கலையை மறுபடியும் பிரபலப்படுத்தின பயிற்சியாளர் இவர். ஸோ பாரம்பரியமான இந்த சிலம்ப போர்க்கலையை வந்து இளம் தலைமுறைக்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியே மாமல்லன் தற்காப்பு மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி மன்றம் அப்படின்ற ஒரு மன்றத்தை அமைச்சார். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சிலம்ப பயிற்சி வந்து இவர் மூலமாக வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அவருக்கு பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு.